ஓம் நமச்சிவாய நமக. இன்னைக்கு 31/5/2026 இன்றைய தினம் அன்னதானம். அருள்மிகு ஸ்ரீ அண்ணாமலையார் ஸ்ரீ உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். இன்னைக்கு அன்னதான உபயதாரர்கள் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான். இன்னைக்கு அன்னதானம் நமக்கு தனிப்பட்ட முறையில் யாரும் இன்னைக்கு ஸ்பான்சர் இல்லைங்க. இன்னைக்கு ஸ்பான்சர் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான். ஸோ அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பாகனா இங்கே நிறைய பேருக்கு தெரியும். நமக்கு அன்னதானம் இல்லாத அன்னைக்கு 50, 100 அது மாதிரி கொடுக்குறவங்க, 500, 1000 கொடுக்குறவங்க. அப்படி இல்லைனாலும் இந்த அன்னதானம் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் பேரில் தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கோம். இந்த அன்னதானமே யாருமே ஸ்பான்சரே இல்லைனாலும் இந்த அன்னதானம் நல்லபடியாக நடைபெற்றுட்டு இருக்கிறதுக்கு முழு காரணம் அண்ணாமலையாரும் உண்ணாமுலையம்மனும் தான். இந்த மாதத்திலே கிட்டத்தட்ட 8வது முறையாக அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால் இந்த அன்னதானத்திற்கு சிறுக சிறுக உதவி பண்ணுவாங்க. இந்த அன்னதானம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டுறவங்க மனசார நமக்கு ஸ்பான்சர், சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய தலைவணங்கிய நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கின்ற சாதுக்கள், சிவனடியார்கள், கிரிவலம் வரும் பக்தர்கள், அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள், அனைத்துலக சிவ பக்தர்கள், ஏழைகள், எளியோர்கள் போன்ற அனைவருக்குமான இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறோம். அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மன் திருவருளால அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி சகல ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு வேண்டிக்கிறோம். அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு, அண்ணாமலையாருக்கு உண்ணாமுலை அம்மனுக்கு. ஓம் நமச்சிவாய, ஓம் நமசிவாய. சாப்பிடலாம் ஐயா, சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக்கு சாப்பிடுங்க. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. நால்வர் சொன்ன பதிகம் நலமளித்து உதவும், நாங்கள் அதை பாடி வலம் வருவோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலாவும் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். வேதசாரமாகும் சுப திருமுறைகள் பாடி வேதாச்சலன் உன்னை சுற்றி நாடுவோம். சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சேஷாத்ரி ரமணாத்ரி தவரூபமே, சித்தர்களின் சக்தியான சிவநாதமே. சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர் நிலமெங்கும் விடை தேடுவோம். சிவநாதம் மனமேற நடை போடுவோம், பெரும் தவவாணர்
பாடி வலம் செய்வோமே. நாமம் இனிய நாமம் மனசோக போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. நாமம் இனிய நாமம் மனசோகம் போக்கும் நாமம் திருவாசகம் வழங்கும் திருநாமமே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசைத்தமிழே. குரு சந்நிதானங்கள் போற்றிய தமிழே அருணாச்சல கீதமான இசைத்தமிழே. தமிழ் மாலை மனம் கோர்த்து உரை பாடுவோம் சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். தமிழ் மாலை மனம் கோர்த்து உனை பாடுவோம் சிவ திருநாம ஜபமோடு மலை சூழுவோம். அவங்க 2 பேரில் தான் நினைக்கிறேன். அண்ணாமலையார் தான். வருசாமி எவ்வளோ சோதனை கொடுத்தாலும் அவர் பார்த்துப்பாரு. அவருடைய இது மொத்தமாக இது வீடு கட்டினா போதும் சாமி. ஆமாம் ஆமாம். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அதாவது சொல்கிறீங்களா சிக்கனமாக இதுலேயும் கூட சிக்கன கம்மியாக போனால் தான் வண்டி ஓட்ட முடியும். அன்னதானம்னு பெருசாக எல்லாம் போட வேண்டிய எல்லாம் கொடுத்தாங்க போய் கொடுக்குறதுக்கு என்ன கொள்ளையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகள்லாம் அள்ளி வீசுறதுக்கு அவன் காற்று மரம் கல்லறி ஓடுறது சகஜம் சாமி. ஆனால் வழி நடத்தினாத்துன்னு அங்கே முட்டை விடுற கோழிக்கு தான் வலியே. கண்டிப்பாக கண்டிப்பாக. அது மாதிரி தான் நிலைமை. நல்லா இருக்குங்க சாமி. குழந்தைகளோட தீர்க்காயசம் நோய்நொடி இல்லாமல் அண்ணாமலையார் சார்பாக இங்கே இருக்க சாதுக்கள் அனுபவத்தோடு அவங்க 2 பேருடைய சார்பாக நல்லா இருக்கு. நன்றி சார். என்ன பாட்டி? ஒன்றும் இல்லை அண்ணா. எப்போ வந்த? அண்ணா தெரியல, மறந்து போச்சுடா. மறந்து போச்சா? ஆமாண்டா. சாப்பாடு கொடுத்தாங்களா முன்னாடியே? எப்போ? என்ன சாப்பிட்டா? எலுமிச்சம்பழம் சாதமா? அது என்னமா சாப்பிட்டேன். ஆமா, எலுமிச்சம்பழம் சாப்பாடு போட்டேன் இன்னைக்கு. பாயசம் வாட கேசரி அதுக்கு பதில் இன்னைக்கு. கேசரி எனக்கு தெரியல. கேசரி கொடுக்க சொல்லட்டுமா? கவிதாக்கா கேசரி ஒரு சின்ன இலை வச்சுக்கணும். இல்ல சாப்பாடு சாப்பிட்றியா? வேண்டாம் வேண்டாம், கேசரியே போதும். போதுமா? போதும்டா அண்ணா. ஓம்புடிலாம் காலி பண்ணிட்டியா? அங்க இருக்கு அண்ணா. காலி பண்ணிட்டியா? இல்ல இல்ல இருக்கு. அங்க இருக்கு. சரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு எல்லாம். நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்குல்ல. ஆனா உங்க மடம் நல்லா இருக்கு. உங்க மடம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சரி நல்லா இருக்கு. போதும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குடா அண்ணா. நீ சாப்பிடு உனக்கு தான் வாங்கிட்டு வந்தோம். சரி அண்ணா, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு அண்ணா. போறோம் அண்ணா. போருமா? போறோம்ப்பா. நல்லா இருக்கு. எல்லாத்தையும் அப்போ போடல. ஏமா பாட்டி கேசரி போடல காலையிலே? அது என்னமோ தெரியல. காலையிலே கேசரி போடலையாமே? லெமன் சாதம் மட்டும் தான் கொடுத்தீங்களா? அதான் சொல்லுது பாட்டியே. வெள்ளை சாதம் வச்சு குழம்பு கொடுக்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், இப்போ போறோம். எல்லாம் போறோம் இப்போ. வேண்டாம் 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 அண்ணா. இதெல்லாம் ஞாபகங்குது. ஆமா, கேசரி கொடுக்கலன்றதுலாம் ஞாபகங்குது. ஆமா ஆமா ஆமா. சாப்பாடு இப்போ சாம்பார், ரசம், மோர், காரக்குழம்பு, கூட்டு, பொரியல், அதெல்லாம் வடை, பாயாசம், அப்பளம், எலுமிச்சை சாதம், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா? போதும். நல்லா இருக்குடா அண்ணா. நல்லா இருக்குடா அண்ணா. ராஜா விட்டு கண்ணு யாரு நீங்க? ராஜா வீட்டுல அடிமாடா இருக்கிறது கூட லாய்க்கல. நாங்க எங்களை பேர் ராஜா வீட்டு கண்ணு குட்டின்ற. அதெல்லாம் கிடையாது. என்ன கஷ்டப்படுறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதெல்லாம் எங்க அப்பா அப்படியே பெரிய கோடீஸ்வரர் மிராசுதாரு. யாரு? ராஜா வீட்டு கண்ணு குட்டினா என்ன? உங்க அப்பா ராஜாவா இருக்கணும் அவரு. அப்புறம் தான் நாங்க கண்ணு குட்டியா. அப்பா பேரு என்ன? ரமேஷ். ரமேஷோட
ரமேஷ். என் பேர் என்ன? நீ சொன்னாதான் தெரியும். மத்தியானம் காலைல கேசரி கொடுக்கலன்றது மட்டும் ஞாபகம் இருக்குது. நான் இத்தனை வாட்டி என் பேர் சொல்கிறேன், ஞாபகம் இல்லை. உனக்கு டக்குன்னு ஷார்ட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு பேர் சொல்லட்டுமா? மம்சி சொல்லு. மம்சி. 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 நல்லா இருக்குடா அண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் 2 பேரும் எங்கள் அக்கா. எங்கள் அக்கா அது உங்கள் ஆயா அந்தாண்ட போச்சு பாரு, அதான் அக்கா. ஏதோ ஒன்று. ஆனால் நல்லா இருக்கணும்டா அண்ணா. நல்லா இருக்குடா அண்ணா. ரொம்ப நல்லா இருக்கு அண்ணா. இந்த வாழை மரமெல்லாம் இலையெல்லாம் கட் பண்ணுறது தானே? அப்புறம் ஆட்டமா எப்படி எப்படி கொடுத்துருவாங்க பாரு அவங்க. யாரு? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. யார் கொடுக்க மாட்டா? அவங்க சொந்தக்காரங்க. யார் சொந்தக்காரங்க? முன்னாடி இருந்தாங்களே அவங்க. ஓ ஆமாம் ஆமாம். அவள் கொடுக்க மாட்டா கொடுக்க மாட்டா. கரெக்டு போனால் மட்டும் போ. இன்னும் தலை கட்டிட்டு போகிறோம் இல்லை? கரெக்டு தான். ஆற்றுல தண்ணி போக அதில் ஒருவர் மீன் பிடிக்க. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. தேவாதி தேவா ஸ்ரீ அருணாச்சலா உன் தேவாரம் பாடி வலம் செய்வோமே. நாள் போகிறோம் அண்ணா. இன்னும் கொஞ்சம் கேசரி கொடுத்துட்டுமா? போகிறோம் அண்ணா. வேண்டாம் அண்ணா. வடை சாப்பிட்றியா? வடை என்ன வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டெல்லாம் இருக்கும் தான். நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா வெங்காயம் பூண்டுலாம்? சாப்பிடக்கூடாது அண்ணா. ஏன்? அது என்னமோ சாஸ்திரம். சாஸ்திரம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டு எது எது சேர்த்துக்கூடாது? வெங்காயம் பூண்டு அப்புறம் 2 தான், வேற ஒன்றும் இல்லை. சரி சரி. வெங்காயம் வந்து ஏன் பாட்டி அது சொல்கிறாங்க? அதெல்லாம் நான்வெஜ் இல்லைல்ல? அது என்னமோ தெரியல. நான் சாப்பிட்றது இல்லை. சரி சரி சரி. காலையில் பொங்கல் கொடுத்தாங்கன்னு சொல்லி சாப்பிட்டியே? பொங்கலில் வெங்காயம் பூண்டுலாம் போட்டிருப்பாங்கல்ல? பொங்கலில் போய் வெங்காயம் பூண்டு போட மாட்டாங்களா? பொங்கலில் போய் வெங்காயம் பொங்கலில் என்ன போட்டு தெரியுமா? பயத்தம்பருப்பும் அரிசியும் வறுத்துட்டு அதான் பொங்கல். பயத்தம்பருப்பும் அரிசியை வறுத்துட்டு கொதிக்க வச்சு அதான் பொங்கல். அது 2 போட்டா போதுமா? ஆமாம், பொங்கலுக்கு அதான். எப்படி செய்வாங்க பாட்டி பொங்கல்? உனக்கா தெரியாது? எனக்கு தெரியாது பாட்டி. நல்லா இருக்கு. சாப்பிடாமலே எப்படி நல்லா இருக்குன்ற? எது பொங்கல்? மோர் குடிக்கிறியா? மோர் வேண்டாம்ண்ணா. வேணாம். மோரில் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் மோரில் கருவேப்பிலை கொத்தமல்லாம் போட்டுருக்கோம், அதனால வேணாம். இல்லை தொண்டையில் மாட்டிக்கும். அதான் நல்லா இருக்கு. ஆனால் ஓம்பொடியில் இருந்துச்சு, அதுக்கு என்ன பண்ண பாட்டி? ஓம்புடியா? ஓம்புடி இந்த கருவேப்பிலையே இப்போ இல்லை. இல்லை, நேற்று வேணாம் தெரியல. இல்லை என்ன கூட்டம்டா. போ 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 போ. எல்லாம் கிரிவலம் வராங்க. ஆமாம், அதுவும் என்ன இவ்வளோ பேர் போடுறேன்னா. எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல்லேருந்து வரேன். என்ன சாமி இது? இது இந்த மழை நீர் சேமிப்புங்க. நீங்கள் கொடுக்குறதுக்கு ஒரு நாள் கஞ்சி கூட கொடுங்க, ஒன்றுமே இல்லை. ஒன்றும் கிடையாது. என்ன சாமி இதுதான் கிடையாது. என்ன சாமி கூலை கூட கொடுங்க இல்லை சொல்லுங்க. யாராக இருந்தாலும் வெளியில் போட்டுங்க சொல்லி பெரியவங்க ஒன்றும் இல்லை. அந்த நல்லா சாப்பாடு சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க சாமி. அதே மாதிரி கேட்குற முன்னாடி சொல்லுங்க, ஒவ்வொரு 2 முன்னாடி சொல்லுங்க. நன்றிங்க. சரி போய்ட்டு வாங்க. ரொம்ப நன்றி. சரி போய்ட்டு வாங்க. நன்றிங்க. கோவிந்த கோவிந்த. பாட்டி நீங்க என்ன ஒரு 10th வரைக்கும் படிச்சிருப்பீங்களா? படிக்கவே முடியும். எப்படி அனுப்ப மாட்டா பள்ளியிட்டு என்ன அனுப்ப யாருமே நாங்கள் யாருமே படிக்கல. ஏன் அனுப்ப மாட்டாங்க? அது என்னமா தெரியல. தாத்தா படிச்சாரா? எங்க ஆத்துக்காரரு. உங்க ஆத்துக்காரு தான். காட்டாலூர் பௌடல். பாட்டி தாத்தா பேர் என்ன? அதான் கோபாலன். கோபாலன். காட்டாலூர். அப்படியே ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன் பின்னாடியே. தாத்தா பாட்டு உங்களுக்கு அதான் வரும். ஒன்று தாத்தா கடவுளா? ஒன்று
பார்த்துப்பாரு. மீனாட்சினால உனக்கு ரொம்ப கோபம் வரும்ல சின்ன வயசுல. அப்போ இப்பெல்லாம் குறைஞ்சிடுச்சு. ஆமாம் ஆமாம், இப்போ கோவமே கிடையாது. எப்படின்னா தாத்தா சண்டை போடுவியா? தாத்தா ம். சண்டையே போட மாட்டேன். சண்டையே போட மாட்டேன். சினிமாக்கெல்லாம் போவீங்களா? சினிமாக்கெல்லாம் போவீங்களா? ஆமாம், இது பாடலி கொட்டா, பாடலி கொட்டா. தாத்தா வண்டிலாம் ஓட்டுவாரா? வண்டியெல்லாம் ஓட்ட மாட்டான், நடந்தே போயிடுவோம் நாங்கள் 2 பேருமா. பாடலீஸ்வர் பாடலி கொட்டா இல்லை, பாடலி கொட்டா. கடலூர் தேவஸ்தானம் வர்ஜாரகர். ஒரு பொண்ணுக்கே பேர் பெரிய நாயகின்னு பேர். யாருக்கு? பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கு. இன்னும் வேற ஏதோ பேர் சொன்ன நீ? எப்போ பெரிய நாயகி ஒரு பொண்ணு. பாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு பேர் வைக்கிறிய நீ? பாட்டியா நீ என்ன சொன்ன? சரி சொல்லு, இப்ப சொல்லு, பொண்ணு பேர் சொல்ல. செல்லம்மா ஒன்று, சாவித்திரி ஒன்று, பிரபாவதி ஒன்று. இப்ப பெரிய நாயகின்னு ஒரு பொண்ணு இருக்குதுன்னா அதான் எப்படி ஒவ்வொரு பொண்ணுக்கு 2 பேரா? எல்லாம் ஒரு பேர்னா, அதுவும் தாலாட்டு பாடி தானே வைக்கிறேன். தாலாட்டு பாடி ரவையை வறுத்துட்டு, முதல்ல சர்க்கரையை போட்டால் வேகாது. ரவையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டேன். நெய்லாம் ஊற்ற மாட்டீங்களா? நெய் தான் ஊற்றணும். பாட்டி, கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து சீடை இதெல்லாம் செய்வீங்களா? சீடை, உப்பு சீடை, வெள்ளை சீடை, கிருஷ்ண ஜெயந்தி. ஆமாம், இங்கே நீங்களும் எல்லாம் பண்ணுவீங்களா? அவனே அவனை கொண்டாடுவீங்களா? ராவணி ஆகட்டும், வரலட்சுமி நோன்பு தான் முக்கியம் நமக்கு. நான் இனிமேல் நோம்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன் பாட்டி? தாத்தா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அண்ணா. இந்த 1 டே ஃபுட்டு அதனுடைய வலி எவ்வளோ இருக்கு தெரியுங்களா? பொறுமை வேணும் அதுக்கு. இந்த பொறுமை நிறைய கோபத்தை உண்டாகலாமா, ஆனால் இங்கே தான் தெரிய வருவாங்க. வாங்கினியா? வாங்கணும் தான். எப்படி போடுறதா? 3.25 பவுனு. 3.25 எதுவாக இருந்தாலும் இந்த போடு மீனாவா? எதுவாக இருந்தா என்னடா அண்ணா, உனக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் எனக்கு இருக்கு பாரு. எனக்கு கொடுக்கணுன்ற எண்ணங்குதா? உனக்கு தான் இருக்கு. எனக்கு எங்க இருக்கா? உனக்கு தான். காது குத்துறாங்க பாட்டிக்கு. பாட்டினா எல்லாரும் அழுவாங்க, நீ சிரிக்கிற. என்னடா அண்ணா, ஏய் தொங்குதுடி. என்ன பண்ணாலும் தொங்குதான் பாட்டிக்கு. பெரிய பட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆமா, பெருசா போயிட்டு அது அவங்களுக்கு தங்கட்டி போடுற காதுக்கு நீ கம்மலம் போட்டினா எங்க தாங்க? பெரிய பட்ஸ் போடலாம். சரிடா அண்ணா, தங்கட்டி தான் போடணும் இந்த காதுக்கு. இந்த பக்கம் வர அந்த பக்கம் கம்பல் காமே. நல்லா இருக்கேடா அண்ணா. எங்க வாங்கி வந்த கம்பல் பாரு. முத்து வச்சது நல்லாதான் இருக்கும், ஆனா காது ஓட்ட பெருசா இருக்கு. காதுடைய அந்த தூரம் வந்து பெருசா இருக்கு. அது அப்படிதான் பெருசா ஆயிடுச்சுடா அண்ணா. எத்தனை பவுன் போட்டிருந்த? நான் போட்டிருந்தேன். காமி கை எடுத்தாதானா? எடுக்கிறேன் அண்ணா. அது டைட் பண்ணுதா? இரு, டைட் பண்றியா? அப்பயே அப்படிதான். பக்கத்துல சிமெண்ட் கலவை கலக்குறாங்க, வாங்கி போட்டுடலாமா? சிம்டை எங்க போடுறது? கம்பல் காமி நல்லா இருக்கு அண்ணா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு அண்ணா. ஓகே. என்ன கொஞ்சம் லூஸா இருக்கு. அது இருந்தா போது போய் என்ன ஓகே, போதுமா அந்த கம்பல்? போடுறோம் அண்ணா. காமி முத்து வச்ச கம்பல் எடு. போடுறோம் அண்ணா. சூப்பரா இருக்கு பாட்டி. நல்லா இருக்கும். அது ஒரு பாட்டு பாடலாமா? காதோரம் லோலாச்சு. பாடு, நீ பாடு அந்த பாட்டை. நீ பாடு, மறந்து போயிட்டேன் அண்ணா. கம்பல், முத்து கம்பல். லூஸா இருக்கா? இல்ல அண்ணா, நல்லா இருக்கு அண்ணா. பாட்டி, சிரிச்சு தாத்தாவும் வாங்கிட்டேன். எடுத்துக்கோங்க. குணம் நிறைய இருக்குது இல்லை உனக்கு? உனக்கு குடிக்கிற குணம் நிறைய இருக்கு. ஆமா அதான் கை உருட்டி எல்லாத்தையும் ஊத்துட்டேன். ஆமா. வீடுலாம் உங்க பேர் நினைச்ச பாட்டி? வீடு இருந்தது. என்ன பண்ண?
அதான் இலவானாஸ் கோட்டையில் ரேகை வச்சு இந்த கை தானே ரேகை வைக்கணும். இந்த ஆமா. கை வேக வச்சு கொடுத்துட்டேன். ரேகை வச்சு 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 கொடுத்துட்டேன் அண்ணா. ஓகே. ரேகை இலவானாஸ் சரி, கோட்டை. இப்போதைக்கு இந்த கம்பல் போட்டுக்கோ. சரி உனக்கு அப்புறமா நல்ல கம்பல் வாங்கி தரோம். சரி ஆட்டண்டா அண்ணா. அடுத்தது ஸ்ரீதேவி கம்பல் தான் உனக்கு. ஸ்ரீதேவி மாதிரி இருக்கும். அண்ணா போருண்டா அண்ணா. போருமா? போருண்டா அண்ணா. இதுவே போரும். என்ன நீ அண்ணான்னு கூட்டு எங்களை பெரியவளாக்கூடாது, தம்பினே கூட்டு. சரி தம்பி. அதுதான் ரொம்ப சின்ன சந்தோஷம். சின்ன தம்பி பெரிய தம்பி சீரான அப்புறம் தெரியல மறந்து போச்சு. இந்த பாட்டுலாம் உங்க காலத்துல வந்த படம் எங்களுக்கு ஞாபகம் இருக்காது. படம் சினிமா கொட்டா அதில். நீ இந்த பக்கம் தான் போகணும். சும்மா வேற சரிம்மா போருண்டா. பாட்டி தப்பா வாங்கிட்டு வந்துட்டேன் கம்பல். இவங்க விடக்கூடாது பாட்டி. யாரா? போலீஸ்காரங்க வருவாங்களா, அவங்க கிட்ட புடிச்சு கொடுத்துடலாம். ஐயோ நல்லா இருக்கு. டான்ஸ் வர வச்சிடலாம். ஏன் எதுக்கு அவளை கம்பல் பாரு லூசா வாங்கி வந்துக்கிறாங்க. போறான் பாரு. அப்போ உனக்கு இதே போதுமா? போரும் போரும். அதான் நீ கரெக்டா. அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்னதை கழுவி இந்த வேணாலும் நீ போட்டுக்கோ. நீ கரெக்டா எங்க வேணாலும் நீ போத கைட்டாதன்னு சொல்லுது. நீ போட்டுக்கோ, எது வேணாலும் போட்டுக்கோ. ஆனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதான் எண்ணம். வேற ஒன்று ஓட்ட ரொம்ப பெருசா இருக்கு. அந்த இவன் தானே பாடுவான் மனப்பாறை ஒரு இந்த பக்கமும் ஒரு 1/4 கிலோ பூட்டு, இந்த பக்கம் ஒரு 1/4 கிலோ பூட்டு தொங்க விட்டுலாமா காதுல? ஆமா பூட்டை போய் எங்க பெருசு வரும். நல்லா இருக்கா? போலாமா? எங்க அண்ணா போறது இப்போ? நான் வீட்டுக்கு போறேன். நீ வீட்டுக்கு நான் என்ன பண்றது? நீ இங்கே இரு. சரி எது வேணாலும் எப்படி வேணாலும் இப்படி வேணாலும் பண்ணலாம். இப்படியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். காஃபி எல்லாம் சாப்பிடுவா பாட்டி? காபி தான் காத்தால எல்லாம் கொடுத்தால. கொடுத்தா காபி கொடுத்தா, டீ கொடுத்தா, ஒரு குறை இல்லை. ஆமா அண்ணா. உங்களுக்குலாம் செய்ய புண்ணியம் தான். சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வா அண்ணா. ஏ மீனாட்சி. ஏய் என்னக்கா? என்ன அக்கா? நல்லா இருக்கு அக்கா. உட்காந்துருந்தேன். அங்க எங்க உட்காந்துருந்தேன்? யாரு? நானு. யாரு வரவேற்பு கொடுத்தது? ஓ இவளா? அங்க உட்காந்துருந்தேன். எங்க வந்து பக்கத்துல உட்காந்தா சொன்னா. நான் பக்கத்துல உட்காந்து 50 ரூபாய் பணம் கொடுத்த இந்த அக்கா தான். காத காமி. ஏய் நன்னா இருக்கு பாட்டி. நல்லா இருக்கா? நன்னா இருக்கு. ஏய் நன்னா இருக்கு பாட்டி. உனக்கு கம்பல் சூப்பரா இருக்கு பாட்டி. சரிடா அண்ணா. நன்னா இருக்கா? நல்லா இருக்குடா அண்ணா. இந்த கம்பல் வந்து ஐம்பொன். சரி அண்ணா. என்னது? ஐம்பொன். ஐம்பொன் தெரியல உனக்கு? தெரியும்ண்ணா. நன்னா இருக்கா? நல்லா இருக்கு அண்ணா. சூப்பர் பாட்டி, சூப்பர் பாட்டி. மீனாட்சி சுந்தரேஸ்வர். சுந்தரேஸ்வர். சுந்தரேஸ்வரர். மீனாட்சி. மீனாட்சினா ரொம்ப பிடிக்குமா உனக்கு? நானே நினைச்சேன் நான் மதுரை போகணும். எப்ப போகணும்னு நினைச்சா? எப்பயும் நினைச்சேன். போகவே இல்லை, பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் மீனாட்சி பார்த்தது இல்லையா? இல்ல இது வரைக்கும் மீனாட்சி பார்த்தது இல்ல? இல்லப்பா. உங்க ஆத்துக்கார் கூட்டம் போலியா? எங்க ஆத்துக்காரர் கடலூர்ல தானே இருந்தோம் நாங்க. நீங்க கடலூர்ல இருந்தீங்க, டூர் போலியா? அதெல்லாம் போக மாட்டோம். நாங்க எங்க போறோம்? எதுல போறோம்? வேன்ல போட்டு கூட்டு போக சொல்லிட்டு தானே? ஐயோ நல்லா இருக்கு. அப்பெல்லாம் அவ்வளோ வேன் கிடையாது இப்ப மாதிரி. Shiva, Arunachal Shiva,